Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த 2025ல ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கவுன்சிலிங்க்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எந்தெந்த டேட்ல வந்து நம்மளுக்கு அவைலபிள் ஆயிருக்கும் வேகன்சிஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல ஒரு சின்ன ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் இது சம்பந்தமா வந்து வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ நாங்க வந்து 5வது நாள் வந்து போறோம். ப்ரோ நாங்க வந்து 7வது நாள் வந்து போறோம். நாங்க போகும்போது வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குமா எல்லாமே மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் படி நம்மளே கால்குலேஷன் போட்டிருக்கோம். பட் இதே மாதிரி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு 80ல இருந்து 90% இதே மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு டிஸ்க்ளைமர் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டேன். இதே போல அக்யூரேட்டா வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து 2025ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மார்ச் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடந்து முடிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் முதல் கட்ட கவுன்சிலிங் அப்படிங்கிறது யாருக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த கேட்டகரியில நீங்க வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி 22ல இருந்து பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குது. சனி ஞாயிறு தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நாளுமே. அதே மாதிரி ஜனவரி 26ஆம் தேதி இந்த ரீபப்ளிக் டே அந்த டேட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா டேஸ்மே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து நடத்துறாங்க. சரிங்களா? சோ இதுல நம்ம உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவா போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. 2025 கவுன்சிலிங் குரூப் 4 கவுன்சிலிங் சரிங்களா? ஜனவரி 22 டு பிப்ரவரி 17 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுல யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ, பில் கலெக்டர் இந்த கேட்டகரியில வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் முதல் கட்ட கலந்தாய்வு அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டு தேர்ட் டே வரைக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஓரளவுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா விஓ அதாவது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரெவென்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு வருவாய்த்துறை வரும். ரூரல் டெவலப்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட், ட்ரெஷனரி, டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து, அதே மாதிரி இஓ, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் ஆயிரும். ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து எல்லாருமே வந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல தான் வந்து நம்மளுக்கு வந்து salary வந்து ஹை, ப்ரொமோஷன் அப்படிங்கறதும் இதுல தான் நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கேட்டகரியை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அடிச்சுட்டு போயிடலாம். கண்டிப்பா இதுல ஃபர்ஸ்ட் டே போறவங்க இதுல வந்து கண்டிப்பா மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் வந்து புக் பண்ணிடுவாங்க. அதாவது இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க. ஓன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து கண்டிப்பா இந்த ரெவென்யூ வருவாய்த்துறையில ரூரல் சாரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா நம்மளுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் டூ ஒரு 2 3 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. அதுக்கு மேல போனாதான் நமக்கு வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் இல்ல உங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அப்படிங்கறனால நீங்க ஃபர்ஸ்ட் டு தேர்ட் டே வரைக்கும் இந்த மாதிரி போகும். ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் டு ஃபிஃப்த் 4வது இருந்து 5வது நாள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது ட்ரெஷனரி, டிரான்ஸ்போர்ட், டவுன் பஞ்சாயத்து, அதே மாதிரி வந்து இஓ, ஜூனியர் இன்ஸ்பெக்டர், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சமூக நலத்துறையில இருந்து இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் இருக்குல்ல சின்ன சின்ன போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்டிங்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர்த் டு ஃபிஃப்த் டேல தான் நம்மளுக்கு வந்து ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் டேலயும் எடுப்பாங்க. பட் இது மெஜாரிட்டி யாருமே அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து மீதி வேக்கண்ட் இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹைவே டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் அடுத்தடுத்த கட்டத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். அதே மாதிரி வந்து 6ஆம் நாள்ல இருந்து 7ஆம் நாள் வரைக்கும் எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஸ்கூலு, மெடிக்கல், போலீஸ், ஃபாரஸ்ட்ல வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 8th டு 9th வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், கோர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட் வந்து இந்த இந்த 8th டு 9th டேட்ல தான் கோர்ட் வருமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டேலயே கோர்ட் எடுக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல கோர்ட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது வேகன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கோர்ட் வேகன்சிஸ் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேலயே வந்து கோர்ட் எடுத்தவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க ப்ரீவியஸ் இயர் எல்லாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரிஷன், ஸ்மால் அதர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும். அதே மாதிரி 10th டு 11th டேல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேல்ஸ்மேனு, கோர்ட்டு, ஸ்மால் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் வந்து இப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல போய் சொல்றது அளவுக்கு நம்ம வந்து எதுவும் பெருசா வந்து சொல்ல முடியாது. மீதி என்னென்ன வேகன்சிஸ் இருக்கோ அதான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நம்ம வந்து அடம் பிடிக்க முடியாது. உங்களுடைய மார்க் வந்து ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000ல இருந்து ஒரு 2000 இல்ல 3000 ரேங்க் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக
நீங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மேல போகுது ரேங்க் வந்து எனக்கு ஒரு 6000 7000 ரேங்க் 8000 ரேங்க் இருக்கு அப்படின்னா வேகன்சிஸ் மீதி என்ன இருக்கோ அதுதான் நீங்க வந்து எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு குரூப்ல கூட ஷேர் பண்ணிடுறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் இது வந்து ஓப்பனா சொல்லிருக்கீங்க, காமனா சொல்றீங்களே ப்ரோ, இது வந்து இப்படி கம்யூனிட்டி வைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்த மாட்டாங்க. உங்களுடைய மார்க் அடிப்படையில தான், அதாவது உங்களுடைய ரேங்க் இருக்கு இல்லையா, அந்த ரேங்க் அடிப்படையில தான் கவுன்சிலிங் அப்படிங்கறது வர சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மெமோல ஓபன் பண்ணி பாத்தீங்களா, எந்த டேட்ல நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வந்து போகணும் அப்படிங்கறது தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மெமோல இருக்கிற விஷயத்த முழுமையா படிச்சு அதுல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கவுன்சிலிங் வந்து போங்க. சரிங்களா? இந்த இடத்துல இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னா 3 பேர் 1:3 ரேஷியோ அப்படிங்கறதுல தான் வந்து கூப்பிடுறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோமே, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேகன்ட் இருக்கு. சோ அதுல வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பிசி கேட்டகரியில ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க, எஸ்சி கேட்டகரியில ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க இல்லையா, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும், இல்ல பிடபிள்யூஆர்டியா இருக்கட்டும், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கட்டும், இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை கூப்பிடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிஹெச்டி இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரேஷியோ அடிப்படையில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு வேக்கண்ட்டுக்கு 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதுல யார் வந்து பிரியாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹை மார்க் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரியாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அப்படிங்கிற வந்து புக் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேர் ப்ரோ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டா 400ல இருந்து 500 பேர் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து இருக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கு மேல வந்து 500க்கு மேல சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது. வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்க வந்து இத்தனை பேர் வந்து உள்ள வராங்க அப்படிங்கறத அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால. சரிங்களா? எனக்கு கரெக்டான ஒரு ஸ்டாஃப் இருக்கு வச்சிருப்பாங்க. சிஸ்டமேட்டிக்கா தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து நடக்கும். டிஎன்பிஎஸ்சிக்குள்ள நம்ம வந்து ஆபீஸ்க்குள்ள உள்ள வந்து என்ட்ரி ஆகிறோம், கவுன்சிலிங் வந்து நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம மட்டும்தான் கவுன்சிலிங் ஹாலுக்கே நம்ம வந்து போக முடியும். அடிஷனலா நம்ம கூட கூட்டிட்டு போய் இருக்கக்கூடியவங்களை யாரையுமே நம்ம உள்ள வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ண விட மாட்டாங்க. அடிஷனலா இந்த மாதிரி பிரெக்னன்சி உமனா இருக்காங்க, இல்ல வந்து கை குழந்தை வச்சிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடிஷனலா சப்போர்ட்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா கார்டியன் வந்து கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால ஒரு 400 பேர் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 சம்திங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு 2 விதமா நடக்கும். மார்னிங் வந்து ஒரு 200ம் ஆஃப்டர்நூன் போல வந்து ஒரு 200ம் நமக்கு வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுலயுமே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல போகும். சில பேர் வந்து இதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. குரூப் 2க்குமே இப்ப ரிசல்ட் வந்துருச்சு. அப்படிங்கறதுனால குரூப் 4 ஜஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை தான் பண்ணேன். நான் எனக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து வரமாட்டாங்க. ஆன்லைன்ல டாக்குமெண்ட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் 2க்கு வந்து நான் மெயினுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போயிருவாங்க. அப்படிங்கறனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சோ இப்போ ஒன் டேல இப்போ ஜனவரி 22ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் நடந்து முடிக்குது அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் நம்மளுக்கு வந்து தெரியும். சாரி எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாவே நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அங்க கவுன்சிலிங்க்கு போறவங்க கிட்ட நம்ம கேட்டாலே கரெக்டா அவங்க வந்து சொல்லிடுவாங்க. நம்ம கண்டிப்பா அது சம்பந்தமா அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். அப்கமிங் டேஸ்ல கவுன்சிலிங் வந்து எப்படி நடந்துச்சு, கவுன்சிலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அவங்க கவுன்சிலிங் போனவங்க கிட்ட நான் கேட்டு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.